ஹாய். இன்னைக்கு நம்ம குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்குங்க வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாதீங்க. உங்களை நிறைய பேர் வார்த்தையால, சொல்லால, மனதால எவ்வளவோ காயப்படுத்தி இருக்கலாம். இருக்கட்டும், காயப்படுத்தட்டும். யார் நம்மளை காயப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம கண்டிப்பா சீக்கிரத்துல ஒரு அழகான ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கு கடவுள் இதெல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க புரியறதுக்காக ஒரு நேரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த நேரங்கள் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் ஒரு நோட் போட்டு பேப்பரில் எழுதி எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் நம்மளுக்கு, அதாவது ஒரு உயிரை கடவுள் சீக்கிரத்தில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதாங்க நடக்கும். நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். நம்மளுக்கு அழகான ஒரு குழந்தை நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப்பில் வியூ பண்ணி பாருங்கள். நான் ஒரு கையில் அழகான ஒரு குழந்தைய வச்சுருக்கேன். ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பொதுவாக எந்த குழந்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிற மைண்டில் நம்ம இப்போ இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கையில் வச்சுட்டு நம்ம கொஞ்சுற மாதிரியும், நம்ம கணவரும் நம்மளும் அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிற மாதிரியும், குளிப்பாட்டுற மாதிரியும் அப்படி நீங்கள் வியூ பண்ணுங்கள். மைண்டில் நல்ல ஆழ் மனசில் அப்படி சிந்தையை கொண்டு வாங்க. நம்மளுக்கு இது எதுவுமே நம்ம நினைக்கிறது மட்டும்தாங்க நடக்கும். ஏன்னா இந்த நம்மளை சூழ்ந்து இருக்கிற நம்மளுடைய ஸ்பிரிட் எப்படின்னா, அதாவது கடவுள் எப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடத்தி கொடுப்பாரு. நம்ம நெகட்டிவாக நினைச்சா நெகட்டிவாகவே போயிடுவோங்க. பாசிட்டிவாக நினைப்போம். நம்மளுக்கு அழகான குழந்தை கிடைக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறோம், நம்மளை யாரெல்லாம் பேசுனாங்களோ யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம இனி நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைங்க. எப்போவுமே நீங்கள் அவங்க எதிர்க்க அழுதுட்டு இருக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை மூடிட்டு கண்ணை மூடி உட்காந்து கத்தி அழுதுருங்க. யாருக்குமே தெரியாமல் அழுதுருங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்க எதிர்க்க அழுவும் போது என்ன ஆகும்னா, அப்பா அவள் அழுறா அப்படின்ற அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கண்ணீர் வடிச்சிட்டே இருப்போம். நம்ம அழுதாலும் சரி, நம்ம காயப்பட்டாலும் சரி, நம்ம நொறுக்கப்பட்டாலும் சரி, ஒரு அறையில் போய் நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் கடவுள் எதுவோ அதை சார்ந்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. எனக்கு ஏன் இப்படி சோதனை அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு இனி நடக்க போகிற நல்ல விஷயத்தை சீக்கிரத்தை கொடுங்க. அப்படி பாசிட்டிவாக ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு சீக்கிரத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறீங்க கடவுளே, நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு அழகான ஒரு குடும்பத்தை இனி கொடுக்க போகிறீங்க, என் குழந்தைங்க, நான், என் கணவர் அப்படின்னு சூழ்ந்து நாங்கள் இனி எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நன்றி சொல்லுங்கள். அப்படி பாசிட்டிவாகவே நினைங்க, பாசிட்டிவாகவே ப்ரேயர் பண்ணுங்கள். நான் ஐயோ இப்படி இருக்கேனே, என்னை எல்லாரும் இப்படி திட்டுறாங்களே, என்னை இப்படி கரைச்சி கொட்டுறாங்களே, எனக்கு ஏன் இப்படி சோதனை, எனக்கு ஏன் குழந்தை இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவ் பேச்சே பேசாதீங்க. நம்ம எவ்வளோ அப்படி கேட்குறோமோ அப்போ இயற்கை என்ன செய்யும்னா, ஐயோ இவ எப்போ பாரு அழுவுறா, எப்போ பாரு இப்படியே பேசுகிறா, அவளுக்கு இப்படி தான் கொடுக்குறோம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நம்மளை கெட்டதையே கொண்டு வரும். அதனால் எனக்கு அழகான குழந்தைய கொடுக்க போகிறீங்க கடவுளே, நன்றி. சீக்கிரத்தில் எனக்கு அழகான ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறீங்க, நன்றி. நானும் என் கணவரும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்க போகிறோம், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறத விட்டுட்டு நடக்க போகுது நடக்க போகுது நடக்க போகுது நடக்க போகுதுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்க 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 ஆள் மனசில் அது நிஜத்தில் உண்டாகிடுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும். என் லைஃப்பில் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் எப்படி நினைப்போன்னா, எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். இப்படி ஆக போகுது, இப்படி நடக்க போகுது, இப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோம், நம்ம இப்படி வாழ போகிறோம் அப்படி தான் நம்ம பேசணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் நம்ம இல்லைன்றத சொல்கிறத விட்டுட்டு இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகி நம்ம உடம்புலேருந்து ஆள் மனசுலேருந்து கடவுள் நம்மளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்மளுக்கு கொடுப்பார். இதுதான் இந்த உலகம். அதனால் நம்மளை யாரெல்லாம் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டோங்க. உனக்கு ஒரு குழந்தை இல்லை, நீ எதுக்கு இந்த சடங்கில் வர, நீ எதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் வர, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களா? டோன்ட் வரி, ஆமாம் எனக்கு கடவுள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க முன்னாடி சோர்வாக அப்படியே ஃபேஸை ஒரு மாதிரி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் நடந்துட்டிங்கன்னா உங்களை சூழ்ந்து நெகட்டிவ் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இல்லாமல் அவங்க எதிர்க்க நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அவங்க விழுந்துருவாங்க. அதனால் அவங்க விழணுன்றது நம்மளுடைய கான்செப்ட் கிடையாது.
அவங்க எதிர்க்க நம்ம உயரணும், நம்ம குழந்தைய கொடுக்கணும், நம்ம குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட். ஸோ அதை குறித்து நீங்கள் வந்து எப்போவுமே வைப்ரேட்டை கொண்டு வர வர நல்லா இருப்போம். அதனால் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு கடனில் இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக கூட இருக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆல்வேஸ் எல்லாமே சேர்த்து நான் இன்க்ளூட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொந்த வீடு இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு சீக்கிரத்தில் சொந்த வீடு வரப்போகுது அப்படின்னு நினைங்க. அது எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்க 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 உங்களே அறியாமல் எங்கேருந்தாவது வரும், நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைங்க. யார் தருவா அப்படின்னு நினைக்காதீங்க, தருவாங்க. அது யார்? நம்மளை சூழ்ந்து இருக்கிற நம்மளுடைய வைப்ரேஷன் எப்படி நம்மளை நினைக்க வைக்குதோ அதுதான் நம்ம கிட்ட வரும். நெகட்டிவாக நினச்சிங்கன்னா கெட்டது வரும், பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா நல்லது வரும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வாங்க, நெகட்டிவ் தாட்ஸை குப்பையில் போட்டுருங்க. அது காசோ பணமோ இல்லைல்ல, சும்மா ஒரு அது வைப்ரேஷன் தானே, அதை குப்பையில் போட்டுருங்க. தயவுசெய்து பாசிட்டிவாக நினைப்போமா, இனி பாசிட்டிவாக வாழுவோமா? ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை கிடைக்க போகுது, அதை முழுசாக நம்புங்க. சீக்கிரத்தில் என்னோட நீங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னு. கண்டிப்பாக நடக்குங்க. டோன்ட் ஃபீல், சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஓகே, இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துடலாமா? பாய். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.